அதுவே உங்க 2 பேருக்கும் தெரியல. சரி வாங்க. மாமா, யாரு மாமா நல்ல பதில் சொன்னாங்க? நான் கூட்டிட்டு வந்தனே அவர் தானே? இல்லம்மா, அவன் சரியா பதில் சொல்லல. அண்ணா, அப்ப நம்ம மாப்பிள்ளை எப்படி சொன்னாரு? இல்லண்ணே, இந்த கதிர் எப்படி சொன்னாரு? சுந்தரேசன் கேட்ட கேள்விக்கு கதிர் சரியா பதில் சொல்லிருக்கான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு 2 பேருமே பதில் சொல்லல. அப்படின்னா யார மாமா நீங்க வேலைக்கு எடுக்க போறீங்க? கதிரையா நீங்க வேலைக்கு எடுக்க போறீங்க? அண்ணா, சுந்தரேசன் கேள்வி கேட்டு கதிர் பதில் சொல்லிருக்கானா, அப்ப கதிரத்தானே வேலைக்கு சேர்க்கணும். சுலபமான கேள்வி கேட்டா யார் வேணா பதில் சொல்லலாம். ஆனா கஷ்டமான கேள்விக்கு 2 பேரும் பதில் சொல்லவே இல்லையே. அப்படின்னா யார வேலைக்கு எடுத்துக்க போறீங்க மச்சான்? நான் 2 பேரையும் செலக்ட் பண்றேன். மாமா, இங்க ஒரு வேலை தான் காலியா இருக்கு. எதுக்கு மாமா 2 பேருமே நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்க? இல்ல, 1 மாசம் 2 பேரும் வேலை பார்க்கட்டும். அதுலயே தெரிஞ்சிடும் யார் உண்மையாவும் திறமையாவும் வேலை பார்க்கறாங்கன்னு. அதை வச்சு வேலை கொடுத்துக்கலாம். சுந்தரேசன், சொல்லுங்க ஐயா. 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருங்க. சரிங்க ஐயா. 2 பேரும் இங்க 1 மாசம் வேலை பார்க்கட்டும். எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு பார்த்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. சரிங்க ஐயா. நாளைக்கே வேலைக்கு சேர்ந்துருங்க. கதிரு சூப்பரா. மருமகம் மேல பாசம் இருக்கு, அத வெளியே காட்டிக்காம 2 பேருக்கும் வேலையை கொடுத்துட்டு போறாரு. டேய் கதிர், வாடா. ஆமா வாங்க. சரி வாடா வா. சரிங்க மேடம், நான் உள்ள போறேன். இதோ பாருங்க, நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். சரிங்க மேடம். நீங்க நல்ல பேரை எடுத்து அவனுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி